ஹாய், டூல்பாக்ஸ் யூடியூப் சேனல் பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, ஷேப்ஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஷேப்ஸ்னாக்கா ஸ்கொயரு, ரெக்டாங்குலர், ரவுண்டு, அப்புறம் லைனு, இந்த மாதிரி கர்வ் ஷேப்லாம் நம்ம மேனுவலாக கஸ்டம் சைஸில் ட்ராயிங் பண்ணுவோம் இல்லையா, அதுக்குள்ள சைஸ்லாம் லென்த்து எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸ் வரைகிறீங்க, 50 mmக்கு 50 mm ஹைட்டு வித்தில் வச்சு ஒரு பாக்ஸ் வரைகிறீங்கன்னா அதோடைய லென்த் எவ்வளோவா இருக்கும். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதோடைய லென்த் எவ்வளோ வரணும், 50 தம்ஸ் 4 சைடு, ஓகேங்களா. அப்போது 200 வரும். ஸோ அதே நீங்கள் வந்துட்டு கிராஸில் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதோடைய சைஸ் எவ்வளோ வரும், அதாவது ஒரு கார்னர் டு அடுத்த கார்னர், அந்த 45 டிகிரியில் நீங்கள் வந்துட்டு மெஷர் பண்ணும்போது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் ஒரு சில ஷேப்ஸ்லாம் வந்துட்டு ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுபடி நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பு வேணும்னாலும் நீங்கள் இந்த ஆப்ஷனை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் அதோடைய மெஷர்மெண்ட்டையும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். உங்களுடைய ஆதரவு நமக்கு எப்போதும் ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்த வீடியோ கொடுக்கறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டிவ் இருந்தால் தான் என்னால் அது ஒரு என்கரேஜாக எடுத்துக்கிட்டு என்னால் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்க முடியும். இப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஒரு சில ஷேப்ஸ்லாம் வரைஞ்சி வச்சுருக்கிறேன் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்லாம் வந்து ரெக்டாங்குலர் சைஸ் வரைஞ்சிருக்கிறேன். பொதுவாக இது வந்துட்டு 4 பக்கமும் சைஸ் நம்ம சேமாக கொடுத்துருப்போம். நான் வந்துட்டு 130x130 கொடுக்குறேன். ஸோ இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4 சைடும் வந்துட்டு 130x130, ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதோடைய சைஸ் வந்து 130, இங்கேயும் 130, இந்த சைடு 130, இந்த சைடு 130. ஸோ 130 தம்ஸ் 4 சைடு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 520 வருது mm. நான் சொல்கிறது எல்லாமே மெஷர்மெண்ட்டில் தான், எம்எம்மில் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுபடி பார்த்தாக்கா 520 mm வந்துட்டு ஈச் சைடும் இருக்குது, டோட்டலாக இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி, இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 520 mmக்கு அதோடைய லென்த்து வரும், அப்படி தானே. ஓகே, இப்போது இதோடைய இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நார்மலாக என்ன செய்வோம், நம்ம வந்துட்டு லைன் டூல் எடுத்து இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னரு ஜாயின் பண்ணிவிட்டு, இப்போது இந்த லைனுடைய லென்த் எவ்வளோ, ஹைட் எவ்வளவோ அதை தான் நாம் வந்துட்டு பார்ப்போம். 129, அரௌண்ட் 129, ஓகேங்களா. இந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு 4 கார்னரும் சேமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அரௌண்ட் 130 காட்டுது, 129.69 mm. ஸோ எபோவ் 50 mm, 0.50க்கு மேலே போயிட்டாலே அது வந்து ரவுண்ட் அப் நம்பராக எடுத்துக்கணுன்னா 130 ஆகிடும். இது வந்து நமக்கு 129.69 வந்துருக்கு. ஸோ 129.50க்கு மேலே வந்துடுச்சு. அப்படிங்கும்போது 130ன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப பாயிண்டில் வரக்கூடிய மெஷர்மெண்ட்லாம் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் தெரியாது நமக்கு பார்க்கும்போது. அதனால் இந்த சைஸ் வந்துட்டு நம்ம 130ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இது சைஸ் கிடச்சிருச்சு. பட் இந்த 130ங்கிறது பார்த்திங்கனாக்கா இதோடைய இந்த கிராஸ் ஆங்கிளில் இருக்கக்கூடிய 45 டிகிரியில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் சைஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கனாக்கா 129, 129. அதாவது இது எப்படி மெஷர் பண்ணுதுனாக்கா எக்ஸ் ஆக்ஸ்லேருந்தும் ஒய் ஆக்ஸ்லேருந்தும் எவ்வளோ இருக்குது. இந்த பாக்ஸ் ஒன்று தெரியுது பார்த்திங்களா, ட்ரான்ஸ்ஃபார்ம், இதோடைய மெஷர்மெண்ட் தான் இப்போ நாம் இங்கே 129ன்னு பார்க்குறது. ஆக்சுவலி இதோடைய சைஸ் வந்து 129 கிடையாது. இதோடைய எக்ஸாக்ட் சைஸ் எவ்வளவுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதோடைய சைஸ் பார்க்கணும் அப்படின்னா விண்டோவில்
டாக்குமெண்ட் இன்ஃபோக்குள்ளார வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபால்ட்டாக டாக்குமெண்ட்னு இருக்கும். நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளார போங்க. இதில் வந்து செலெக்ஷன் ஒன்லின்னு கொடுத்துக்கோங்க. ஆப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த ஆப்ஜெக்டோடைய லென்த் எவ்வளோன்னு தெரியணும்னா 182.351 mm. இது வந்துட்டு 182ன்னு எடுத்துக்கலாம் நீங்கள், ஏன்னா பிலோ 0.50க்கு கீழே இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து முழு நம்பராக எடுக்கணும்னா 182 எடுத்துக்கலாம். 183 எடுத்தாலும் உங்களுக்கு லிட்டில் பிட் ரொம்ப சின்னதாக தான் வித்தியாசம், கொஞ்சம் பெருசாக தெரியும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து 182ன்னு எடுத்துக்கலாம். இதோடைய சைஸ் லென்த்து பார்த்திங்கனாக்கா, லென்த்துனா இப்போது இதை நான் வந்துட்டு 0 டிகிரியில் ட்ராயிங் பண்ணுறேன் அப்படின்னா 182 mmக்கு ட்ராயிங் பண்ணால் தான் ஸோ இந்த 182 mm ட்ராயிங் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த சைஸு வந்தால் தான் இந்த கார்னர், இந்த ஸ்டார்டிங் கார்னர்லேருந்து இந்த எண்டு கார்னர் வரைக்கும் நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ அதோடைய டோட்டல் லென்த்து பார்த்தாக்கா 182 mm. பட் இதை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 130 mmலே வந்தது. அது எப்படி இதில் 130 வருது, இதில் 182 mm வருதுன்னு சொல்லி நீங்கள் சந்தேகப்படலாம். ஏன்னா இது வந்துட்டு 45 டிகிரிக்கு வந்து டர்ன் ஆகிருக்கு. ஸ்ட்ரைட் லைனாக இல்லாமல் இது வந்துட்டு இங்கே இத்தனை டிகிரிக்கு வந்துட்டு டர்ன் ஆகிருக்கு. ஸ்ட்ரைட் லைனாக இப்போது இந்த லெஃப்ட்லேருந்து ரைட்டு இல்லை டாப்லேருந்து பாட்டம், இதை தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன்னு சொல்லுவோம். அதை தவிர்த்து 0% 0 ஆங்கிளில் இருந்து எத்தனை டிகிரி ஆங்கிளுக்கு அது வந்து ரொட்டேட் ஆனாலும் அதோடைய லென்த்து வந்துட்டு மாறுபடும். அப்படி தானே? 360 டிகிரிக்கு வரும்போது ஒவ்வொரு டிகிரிலையும் ஒரு சைஸ் வந்துட்டு கூடும் மாறும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த சைஸ் வந்து இங்கே உள்ள 182 தான் கரெக்டான சைஸ். அப்படி நீங்கள் 130ல் எடுத்திங்கனாக்கா நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்து ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணி இதில் நீங்கள் கவர் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியல், ஹார்ட் மெட்டீரியலில் வந்துட்டு கட் பண்ணி இந்த கேப்பில் வந்து கவர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது நீங்கள் ஒரு மோல்டிங் டிசைன் பண்ணி அதை அவுட்புட் எடுத்து அதில் வந்துட்டு சம்திங் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படிங்கும்போது சைஸ் வந்து 130, நம்ம தான் 4 சைடும் கொடுத்துட்டோமே, இதுக்கும் 130 எடுக்கணும்னு சொல்லி எடுத்திங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அது சப்போஸ் 182 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஷேப்ஸ்லாம் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னா இந்த டாக்குமெண்ட் இன்ஃபோவில் வந்து கண்டுபிடிக்கலாம். இதுவே வந்து பார்த்தா நியூவர் வெர்ஷனில் இன்னும் அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது எப்படின்னா, இதுக்கு போயிட்டு நீங்கள் டைரக்ட் செலெக்ஷன் பாத் டூல் எடுத்துக்கிட்டு இப்போது நான் இதில் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன், நோட்ஸ், இதில் ஒரு நோட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு நோட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு நோட்ஸ் இருக்குது, மொத்தம் 3 நோட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதோட சைஸ் வந்து பார்த்தாக்கா டோட்டலாக உள்ள சைஸு தான் வந்துட்டு இந்த வெர்ஷன் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய CS6 வெர்ஷனில் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு பாயிண்ட் வரைக்கும் இடையில எத்தனை நோட்ஸ் இருந்தாலும் டோட்டலாக கன்வெர்ட் பண்ணி இதோடைய டோட்டல் லென்த்தை மட்டும் தான் எனக்கு இங்கே காட்டுது. இதோடைய டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா 173 ஆக்சுவலி. ஓகேங்களா? ஆனால் நியூவர் வெர்ஷன் வரக்கூடிய இல்லுஸ்ட்ரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்திருக்கக்கூடிய மேக் வெர்ஷனில் சொல்கிறேன், 23 வெர்ஷனு இல்லை இயர் 22 வெர்ஷனு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற நோட்ஸ்லேருந்து அந்த இன்பிட்வீன் 2 நோட்ஸ்க்குள்ளே சைஸை மட்டும் உங்களுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணி சொல்லும். இப்போ நான் இந்த நோட்ஸையும் செலக்ட் பண்ணுறேன்னா இது ரெண்டுக்கும் உள்ள சைஸ், இடைப்பட்ட தூரத்தில் எவ்வளோ சைஸ் இருக்கோ அதை மட்டும் நாம் இங்கே பார்க்கலாம். செலக்டடுன்னு வந்துட்டு எத்தனை நோட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோமோ, எத்தனை பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பாயிண்ட்டுக்குள்ளே லென்த்தை மட்டும் நாம் இங்கே ஈஸியாக பார்க்கலாம். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்துட்டு ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஆப்ஷனை காட்ட முடியல. ஓகே, நீங்கள் ஒருவேளை நியூவர் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களே வந்து உங்களுடைய ஆப்பில் போயிட்டு பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் இதேமாரி லோவர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை இதை விட லோவர் வெர்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா அதையும் எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, இப்போது இது நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சைஸ்.
இது என்ன பண்ணுங்கள், இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்திருக்கேன். சேம் எக்ஸாக்ட் சைஸ் தான், எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. இப்போ எனக்கு இந்த மிடில் உள்ள பாயிண்ட்லேருந்து லாஸ்ட்டில் உள்ள பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இதோட லென்த்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுக்கு ஒரு டூல் எடுத்துகிட்டு, லைன் டூல் எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே ட்ராயிங் பண்ணால் இதோட லென்த் எவ்வளோ வருது? வித் வந்து 76 mm வருது. நீங்கள் வந்து 76 mm நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் 76 mm இதுக்கு வராது. ஏன்னா இதோடைய ஷேப் வந்து இங்கே பெண்ட் ஆகி வருது. இதோடைய டோட்டல் லென்த்து தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கக்கூடாது. அதாவது ஒரு பிளாஸ்டிக் வந்து மோல்டு பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா? ஒரு பிளாஸ்டிக் வந்து இந்த ஷேப்பில் வந்துட்டு இருக்குது. ஏதாவது ஒரு கேமுக்குள்ள ப்ராடக்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட், ஏதாவது ஒரு மெட்டீரியலை வந்துட்டு இந்த சைஸுக்கு இந்த ஷேப்புக்கு நீங்கள் மோல்டு பண்ணியிருக்கீங்க. அப்போது இதோடைய சைஸ் இந்த ஸ்டார்டிங் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், இன்க்ளூடிங் த பெண்ட் ஆல்சோ, ஓகேங்களா? பட் இதுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் லைனை வச்சு ஓகே இது வரைக்கும் வந்துடுச்சு, இதோடைய லென்த்து இப்போது 76 அப்படின்னு தப்பாக கணக்கு பண்ணக்கூடாது. அது வந்து தப்பு. இது எப்படின்னா, நான் இதில் வந்து 3 பாயிண்ட் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம பார்க்க போகிறது மிடிலுக்கும் லாஸ்ட்டுக்கும். நியூவர் வெர்ஷனாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிட்டு அந்த நோட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா, 2 நோட்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா 2 நோட்ஸுக்கு இன் பிட்வீனில் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சைடு உள்ள நோட்ஸ் வந்து டெலீட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டெலீட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு 2 நோட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா 85.84 mm இருக்குது. இது வந்து 86ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு லைன் போட்டு காட்டினேன் இல்லையா, அதோடைய சைஸ் எவ்வளோ வந்தது பார்த்தீங்கன்னா 76 தான் வருது. ஸோ 76 எங்கே இருக்குது, இதோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 86 எங்கே, நம்ம வந்து 85.84 வந்து 86ன்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ 10 mm வந்து நமக்கு இதில் சேஞ்சஸ் தெரியுது. ஸோ நீங்கள் 75 எடுத்து ஒரு ஸ்டிக்கரை கட் பண்ணி இதில் ஒட்டும் போது இங்கேருந்து வந்து இதோட நின்றுடும். ஸோ மீதிக்கு ஸ்டிக்கர் பத்தாது. அப்போ என்ன செய்யணும்னா, கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா இப்படி தான் நம்ம இதோடைய கர்வ், இந்த லென்த்து, இதை டோட்டல் லென்த், இதை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கூடிய லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதோ அதோடைய லென்த் தான் நம்ம எடுக்கிறோம், அதோடைய ஷேப், ஓகேங்களா? அதுதான் இந்த மாதிரி எடுக்கிறோம். இப்போ இந்த ரவுண்டு ஷேப்புக்கு அந்த மாதிரி தான். இப்போ இந்த ரவுண்டு ஷேப்பு இதை மாதிரி நீங்கள் ஒரு பவல் இல்லை சம்திங் ஏதாவது ஒரு மெட்டீரியல் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க, அதை சுற்றி ஸ்டிக்கர் ஒட்டணும். பட் அதோடைய லென்த்து எவ்வளோன்னு தெரிஞ்சாதானே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு இதோடைய டயாமீட்டர் எவ்வளவு, 71 இருக்குது. அப்போ 71 டயாமீட்டரில் நீங்கள் ரவுண்டு சர்க்கிள் வச்சுருக்கீங்க. அதை சுற்றி நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டணுன்னா எவ்வளோவுக்கு நீங்கள் எவ்வளோ சைஸு, அதோடைய சைஸ் எடுத்து டிசைன் பண்ணணும், லென்த்து எவ்வளோ வரும் அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதில் மொத்தம் 4 பாயிண்ட் இருக்குது, 1 2 3, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4 பாயிண்ட் இருக்குது. இதில் ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், 4 பாயிண்ட் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்டுக்கும் டோட்டல் பண்ணிங்கன்னா 222.303ன்னு இருக்குது. 222ன்னே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 222 mm தான் இதோடைய டோட்டல் லென்த்து. ஒரு ஸ்டிக்கரை நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோடைய லென்த்து வந்து நீங்கள் 222 வச்சுக்கோங்க. அதோடைய ஹைட் எவ்வளோனா, இதோடைய இந்த ஷேப்போடைய பாட்டம் எவ்வளோ லென்த் இருக்குது, ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதை நீங்கள் வந்து அந்த ஃபுல் டிசைனில் பார்த்தா தான் தெரியும் அதோடைய ஹைட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த ஷேப்பு, இதை தான் நான் வந்துட்டு ஏற்கனவே இந்த ஒரு ஷேப்பை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சேம் அதே தான். இப்போ இந்த ட்ரையாங்கிள் அப்படி தான். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் சுற்றி நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க, இல்லை இதேமாரி ஒரு மெட்டீரியல் வந்து நீங்கள் வெட்டி எடுத்து இதை கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த ட்ரையாங்கிளுடைய ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய டோட்டல் லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுன்னா இந்த லென்த்தில் வந்து 234 இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 க்ளோஸ்டு 3 பாயிண்ட்ஸ், அதாவது
1 2 3 3 பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே எதுவுமே ஓப்பனில் இல்லை, இங்கே வந்துட்டு 0 ஓப்பன் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் 3 பாயிண்ட் இருக்குது, 1 ஓப்பன் இருக்குது. அப்படின்னா இதில் எதுவுமே க்ளோஸ் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா 1 ஓப்பனாக இந்த சைடு வந்துட்டு க்ளோஸ் ஆகாமல் கம்ப்ளீட் ஆகாமல் இன்கம்ப்ளீட்டில் இருக்குது. அதுதான் வந்துட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க. அதேமாரி 0 க்ளோஸ்டு, அதுதான் க்ளோஸ்டு இல்லைங்கிறது அர்த்தம். 3 பாயிண்ட்ஸ்னால் 1 2 3. உங்களுக்கு டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து காட்டினா தான் தெரியும் நல்லா டீட்டெயிலாக. இதில் வந்துட்டு நமக்கு 3 பாயிண்ட் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதோடைய லென்த்து தான் வந்துட்டு 165.336. ஸோ இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி வரீங்க அப்படின்னா இதோடைய லென்த்து எவ்வளோ இருக்கும்னா 165.366. ஓகேவா? அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது, ஸ்கியூ பண்ணியிருக்கீங்க. ஒரு ஸ்கொயர் வந்து ஸ்கியூ ஷேப்பில் இருக்குது, ஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய லென்த் எவ்வளோன்னு பார்க்கணுன்னா நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய லென்த்தில் வந்து, அதாவது இங்கே ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து அப்படியே கீழே வந்து இந்த சைடு வந்து இந்த சைடு வந்து இந்த சைடு டாப்பில் வந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இந்த 4 பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் டோட்டல் லென்த்து பார்த்திங்கன்னா 279.463. அப்படிங்கும்போது 279 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதோடைய டோட்டல் லென்த் வந்து 279. ஓகே. இப்போது வந்துட்டு சாதாரணமாக நம்ம ஒரு லைன் வரைகிறோம், 0 டிகிரியில் வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன், 90 டிகிரியில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறோம்னா அதோடைய லென்த் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில் வந்துட்டு அதோடைய வித்து எவ்வளோ இருக்குது, அதாவது ஹரிசாண்டலாக வரைஞ்சாக்கா இதோடைய வித்து எவ்வளோன்னு சொல்லி நம்ம இங்கே பார்த்துக்கலாம். 148.039 148 எம்எம்மில் இருக்குது. இங்கேயும் அதே தான் காட்டுது. இதே வெர்டிக்கலில் 0 டிகிரியில் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா, 90 டிகிரியில் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா இதோடைய லென்த் வந்து 126.319 எம்எம்மில் இருக்குது. ஸோ இதையே நீங்கள் ஒரு 45 டிகிரிக்கு டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோடைய லென்த் எப்படி இருக்கும்? இந்த 126 எம்எம் லைனை 90 டிகிரியில் வரைஞ்சிருக்கிற லைனை வந்து ஒரு 45 டிகிரிக்கு டர்ன் பண்ணுறீங்க. நான் ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து 45 டிகிரிக்கு, இதை பார்த்திங்க லைன் வந்துட்டு 126 இருக்குது. இப்போ நான் அதை வந்து 45 டிகிரிக்கு டர்ன் பண்ணுறேன். இதோடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் அதே தான் இருக்குது. ஸோ அதே லென்த்தில் தான் இருக்குது நமக்கு. இதோடைய சைஸ் எப்போ மாறும் அப்படின்னா மிடில் ஒரு ஷேப் வந்துட்டு ஆட் ஆகும்போது ஒரு பாயிண்ட் கொடுத்து நீங்கள் அதை வந்து பெண்ட் பண்ணும்போது அதோடைய சைஸ் வந்துட்டு மாறும். இப்போ பாருங்கள் 126 இருக்கிறது. இப்போ வந்து எந்த அளவுக்கு நம்ம அந்த ஷேப் வந்து பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே சைஸ் மாறும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி இருக்கும்போது இதோடைய டோட்டல் லென்த்து பார்த்திங்கன்னா 171. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இப்படி தான் நம்ம ஒரு ஷேப்புக்குள்ளே சைஸை வந்து மெஷர் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் அடுத்தடுத்த வீடியோவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுக்கு எதுவும் இது சம்மந்தமாக இல்லை இல்லுஸ்ட்ரேட்டர் பொதுவாக ஓவரால் இல்லுஸ்ட்ரேட்டர்லேருந்து எதுவும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தானாக்கா உங்களுடைய கேள்விகளை கீழே பதிவிடுங்க. நான் அதுக்கு முடிந்த வரைக்கும் உடனுக்குடன் இல்லை அடுத்து நான் எப்போது ஆன்லைனில் வரணும் அப்போதைக்கு உங்களுக்கான பதிலை உடனே கொடுக்குறேன். நம்ம சேனலில் வந்துட்டு ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, நீங்கள் வந்துட்டு அதுலேயும் கனெக்டில் வரலாம் என்கூட. சில நேரம் நான் அதுலேயும் வந்துட்டு ஆன்லைனில் இருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ.